இதுல நீங்க இன்னும் கேட்டீங்கன்னா பள்ளிகள்ல எல்கேஜி யூகேஜில நீங்க சேர்க்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அங்க எல்கேஜி யூகேஜிக்கான குழந்தைகளுக்கான அந்த ஒரு இன்டர்வியூன்ற ஒரு டெஸ்ட் இருக்கும். மாணவர்களுடைய வேலை என்ன சார்? அவங்க படிக்க வேணும். அவங்க நல்லா படிச்சா அவங்களோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்க போகுது. அவங்க படிக்கலைன்னா அது கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மக்களோட போர்வையில அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் அங்க கலந்து தான் பிரச்சனை பண்றாங்க. அதனால பாதிக்கப்படுறது மாணவர்களுடைய ஒரு எதிர்காலம் தான். ஒரு கவுன்சிலிங் சென்டர்ல ஒரு கெரியர் ப்ரமோட்டரா இருக்கிறவர் வந்து அவருடைய பையனுக்காக, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரு அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸே வந்து 15 லட்சத்துக்கு பேரம் பேசி வித்திருக்காங்க. இன்றைக்கு நாடு முழுக்க பெரும் பதற்றம் உண்டாகிருக்கு. இளைஞர்களுடைய பார்த்தீங்கன்னா நீட்டை பேன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இருந்தோம். இந்தியாவில் சிஜேபி கட்சியினர் சார்பாக இளைஞர்கள் பல்வேறு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா தர்மேந்திர பிரதான் அவங்க பதவி விலக வேண்டும் அப்படின்ற முழக்கத்தில் இருக்காங்க. நீட் வந்து கொண்டு வந்தது யார் மேடம்? இப்ப இந்த காலகட்டத்தில் நீட்ன்றது அவசியமா தேவைப்படுதுதா? இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 2013 அப்பதான் வந்து நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தது வந்து அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், MCI அப்படின்னு சொல்லப்படுகின்ற மெட்ராஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. இதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 2011ல இருந்தே நடந்துட்டே இருந்துச்சு. 2013ல தான் வந்து அதை கொண்டு வர்றதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 14 and 15ல வந்து அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சாங்க. ஏன்னா அது ஆரம்பித்த போதுல இருந்தே பல விதமான எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மருத்துவத்துறை தான். அந்த துறைக்கு மட்டும் இல்லை, வேற எந்த துறையா இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு. அது நீங்க பேங்க் எக்ஸாம் போகணுன்னாலும் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதணும். இல்லை நீங்க வந்து ஒரு ஆடிட்டர் ஆகணும்னாலும் CA, ICW இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. இல்லை நீங்க ஒரு அப்ராடுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸாம்ஸ் போறீங்கன்னா கூட அங்க வந்து IELTS, GRE இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. இது மாதிரி பலவிதமான துறைகளுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு. இதே NTA தான் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே நீட்டு தான் வந்து உங்களுக்கு IIT JEE அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங் கோர்சஸையும் பண்றாங்க. இதே நீட்டு தான் வந்து அந்த NTA ஏஜென்சி தான் வந்து பாத்தீங்கன்னா 2021ல CUET அப்படின்ற காமன் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனையும் கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருமே இதை கொண்டு வரும்பொழுது சும்மா அப்படியே எடுத்தோம் அப்படின்னு கொண்டு வந்துடுறது கிடையாது. இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்து கலந்து ஆலோசிச்சு கல்வி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு NTA அப்படின்ற ஒரு ஆட்டானமஸ் பாடிக்கு இந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுல குறிப்பா வந்து நானும் வந்து அப்சர்வரா இருக்கேன் NTA-ல. கிட்டத்தட்ட 2019ல இருந்து ஒரு NTA-வினுடைய அப்சர்வரா நீட் எக்ஸாம் நடக்கிற சென்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போவோம். அங்கே எப்படி வந்து வழிமுறையில் அவங்க கொஸ்டின்ஸ் அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்கன்றதை நாங்கள் வந்து நேரடியாகவே பார்த்துருக்கோம். அதனால எந்த ஒரு பொது தேர்வாக இருந்தாலுமே கூட நீங்கள் எந்த துறைக்கு போகணும்னு நினைச்சாலும் அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கட்டாயமாக இருக்கும். இதில் நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜியில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அங்கே எல்கேஜி யூகேஜிக்கான குழந்தைகளுக்கான அந்த ஒரு இன்டர்வியூன்ற ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கே ப்ரிப்பரேஷன் பண்ற பேரண்ட்ஸே இருக்காங்க. ஒரு சில படங்கள்ல கூட அது ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து பேசுவாங்களா, நல்லா பேச முடியுதா, இல்ல பல விதமான அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு பழக்கமான சூழ்நிலைக்கு வருதா, இப்படி எல்லாம் செக் பண்றதுக்காக அந்த இன்டர்வியூ இருக்கும். கட்டாயமாக அது தேவைதான். இப்போ 1990s 80sல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயுமே கூட உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆவதுல இருக்கும், 8ஆவதுல இருக்கும், 10, 12ல இருக்கும். இன்னைக்கும் வந்து 8ஆவது படிச்சவங்கள ESLCன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ்னும் கண்டக்ட் பண்ணுவாங்க பள்ளிகள்ல. ஸோ அந்த ப்ரீ போர்டு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி பாளையம் கோட்டையில இருந்து தான் அவங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3ன்றது வரும். ஸோ இப்படி வரும்பொழுது அப்போத்துல இருந்தே இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இது மாதிரி வர்றது, இந்த லீக்கேஜ்ன்ற விஷயமும் நிறைய நடந்திருக்கு. ஆனா அதற்கான தடுப்பு சட்டங்கள் நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்கணுமே. இன்னைக்கு இந்த போராட்டம் இங்க நடந்திருக்குன்றது அரசியல் போராட்டங்களுடைய வழிமுறையா தான் நான் இதை பார்க்கறேனே தவிர இது வந்து உண்மையாகவே மாணவர்களுக்கான ஒரு போராட்டமா இது தெரியல.
ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து இது 2016ல வந்து மோடி அரசாங்கம் இருக்கும்பொழுது கொண்டு வந்ததுனால இதை வந்து பிஜேபி தான் கொண்டு வந்ததுன்னு தவறா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 1964லயே இந்த மொழி போராட்டம்ன்ற ஒரு சிவகார்த்திகேயனோட படத்தை கூட நீங்க பார்த்திருக்கலாம். அதுலயுமே வந்து அந்த மொழி போராட்டம் யாருடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுன்றது உங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். அது வந்து காங்கிரஸ் கட்சியால அவங்களுடைய அரசாங்கம் இருக்கும் பொழுதுதான் கொண்டு வரப்பட்டது. ஆனா இன்னைக்கு வந்து அதை வந்து ஹிந்தி மொழி திணிப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம போராட்டங்கள் அதை வந்து நெகட்டிவா எதிர்மறைகளா நம்ம கொண்டு வரமோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி அன்னையில இருந்து எதிர்க்கப்பட்ட இந்த நீட் விவகாரம் இன்னைக்கு வந்து நாடு தழுவிய ஒரு போராட்டமாக மாறுவதற்கு காரணம் குறிப்பாக அரசியல் பின்பலம் மற்றும் பின்னாடி அவங்களுடைய பலம் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து மாணவர்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு போயிருக்காங்க. மாணவர்களுடைய வேலை என்ன சார்? அவங்க படிக்க வேணும். அவங்க நல்லா படிச்சா அவங்களோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்க போகுது. அவங்க படிக்கலைன்னா அது கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 to 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருடமும் இந்த நீட் எக்ஸாமுக்காகவே அப்பியர் ஆகுறாங்க. ஆனா அங்க இருக்கிற எலிஜிபிலிட்டி சீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,36,000 சில்லற மட்டும்தான் வந்து எலிஜிபிள் சீட் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த ரேஷியோ பாருங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை 22 லட்சம் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 1,36,000 சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு நாட் ஈவன் ஒரு 10% கூட கிடையாது. 9%, 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீட் எக்ஸாமுக்காக அவங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்குது. அந்த நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா 823 தான். அந்த 823 கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 63,000 சீட்டு தான் வந்து அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்காக சேர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள். தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 73,000 சீட்டு. இப்படிதான் வந்து 1,36,000 நமக்கு வருது. இதை தவிர மற்றபடி ஒரு ஆயுஷோ இல்ல பிடிஎஸ்ஓ சேர்றாங்கன்னா அதுல ஒரு 27,000. இப்படி எல்லாமே சேர்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு மேல அங்க வந்து சீட்டே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள் போராடுவது அர்த்தமற்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு அட்வைசரி போர்டோடைய டைரக்டர் அப்போலோ பேராமெடிக்கல் நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்கேன். அதுல கிட்டத்தட்ட பேராமெடிக்கல், நர்சிங் அண்ட் நான் பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு. மனித உடம்புகளை ஒவ்வொரு கூறுகளையும் போட்டு அதை வந்து எடுத்து கிளியரா படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போராட்டம்ன்றது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சதின்னு தான் சொல்ல முடியுமே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையை எங்கிருந்து வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை பண்ணணும். இப்போ மே 3ஆம் தேதி நடக்க வேண்டிய தேர்வு வந்து 21ல நடத்தினாங்க. அந்த நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் ஜூலை 16 வந்துச்சு. இதுல வந்து சில OMR பிரச்சனைகள் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் சொல்லி பல விதமான வாதங்கள் இருந்தாலும் நடந்த உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு NTA ஒரு அட்டானமஸ் பாடி. அதுல வந்து அவங்க இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அண்ட் ஏஜென்சியை ஹையர் பண்ணி தான் ஒரு நாடு முழுக்க ஒரு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. இதுல கண்டிப்பா வந்து மத்தவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வருஷத்துல 2 முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்வு UG PG நீட்டுக்காக யாருமே வந்து இந்தியா முழுக்க பீப்புளை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வருஷம் ஃபுல்லா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து ஸ்கூல் பீப்புள், ஸ்கூல் ரிலேட்டட் பீப்புளை தான் ஹையர் பண்ணுவாங்க, அப்சர்வரா போடுவாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து அந்தந்த ஸ்டேட், இப்போ சென்னை ஜோனுக்கு நான் ஒரு சீஃப் அப்சர்வரா இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியாக தான் அவங்க கண்டக்ட் பண்றாங்களே. அந்த கண்டக்ட் பண்ற விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உயிர் காக்கும் தொழில். மற்ற எல்லா தொழில்களை விடவும் இப்போ ஒரு பிடெக் பிஇல ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குது, அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவன் கட்டுற பிரிட்ஜோ வீடோ இடிஞ்சு விழுந்துரும். உங்களுக்கு கெர்கம்பாக்கத்துல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். அங்க கட்டின அந்த பில்டிங் வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்கும். இப்போ மருத்துவத்துறையில ஒரு மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்காக பாதிக்கப்பட போறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நம்மளுடைய ஒரு மனித உயிர் தான். ஒரு மனித உயிரை காக்கக்கூடிய ஒரு தொழில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கட்டாயமாக மருத்துவத்துறை தான். அன்னைக்கு காலகட்டத்துல வந்து உணவு, உடை, உறைவிடம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக மருத்துவமும் கல்வியும் கூட அதுல அடங்கியது.
ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள்ல கல்வியும் மருத்துவமும் இன்னைக்கு வந்து உள்ளடங்கி வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு துறைக்கான தேர்வு அப்படின்றது ஒரு அட்மோஸ்ட் கேர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து எதிர்க்கிறதோ இல்ல போராட்டம் பண்றதோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் அண்ட் கவுன்சிலிங் மக்களுக்கு தரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட போர்வையில அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் அங்க கலந்துதான் பிரச்சனை பண்றாங்க. அதனால பாதிக்கப்படுறது மாணவர்களுடைய ஒரு எதிர்காலம் தான். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கட்டாயமாக இது எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றத ராஜஸ்தான் போலீஸ் துறை துப்புரவு வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மராட்டி கொஸ்டின் பேப்பர்ல மாத்துறதுக்காக டிரான்ஸ்லேஷன், ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 மொழியில வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டுக்கு தனித்தனியா போகுது இந்த நீட் எக்ஸாமினேஷனுடைய கேள்வித்தாள்கள். ஸோ இதை மாத்துறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக ஒருத்தர் குஞ்சன் அப்படின்ற ஒரு ஆளுக்கு வந்து ப்ரொஃபஸருக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் பல வருடங்களாக அந்த நீட்ல பணி செய்கிறவர், எல்லா நாளும் செஞ்சிருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அங்கதான் வந்து லீக் ஆயிருக்கும்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பூனேல இருக்கிற ஒரு இடத்துல அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ஒரு சாதாரணமா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குற ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கு. அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 450 கொஸ்டின்ஸ் இந்த நீட் எக்ஸாமினுடைய விடைத்தாள்ல எப்படி கேள்வித்தாள்ல இருக்கோ அதே மாதிரி அதே செக்வன்ஸ் ஆர்டரோட இவங்களும் வந்து அதுல போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறமா இதுவும் அதுவும் எல்லாம் ஒரே மேட்ச் ஒரே சீரியல் செக்வன்ஸ்ல இருக்கிறதுனால இதை வந்து கண்டுபிடிச்சி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர்ல ஒரு கெரியர் ப்ரமோட்டரா இருக்கிறவர் வந்து அவருடைய பையனுக்காக, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு கொஸ்டின் பேப்பரு அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸே வந்து 15 லட்சத்துக்கு பேரம் பேசி வித்துருக்காங்க. இதை வந்து நம்ம சொல்லலை, அந்த ராஜஸ்தானுடைய காவல்துறை அதிகாரிகள் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்க. இது வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட் அவங்க நெய்பர்ஸ்க்கு கொடுத்து அவங்களோட பசங்களுக்கு கொடுத்து இப்படி வந்து இவங்க எல்லாம் சர்க்குலேட் பண்ணும்பொழுது தான் இது தெரிஞ்சு இதை வந்து அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாரண்ட்டும் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு துறையிலையுமே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து 3 ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஏபிசி இல்லை XYZன்னு சொல்லிட்டு. அந்த பேப்பர்ல எது வந்து நமக்கு வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இப்படி ஒரு அட்மோஸ்ட் இதில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சில மனிதர்களுடைய ஒரு பேராசை, பணத்தாசை, இதுதான் வந்து காரணமாக இருந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து தெரிஞ்சுக்காத மாணவ மாணவியர்கள் வந்து தங்களுடைய படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தாம இந்த மாதிரி போராட்டங்கள்லயும் ப்ரொட்டஸ்ட் ஆர்ப்பாட்டங்கள்லயும் கலந்துக்கிறதுன்றது மிகவுமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன். அதுலயும் காவல்துறைகள் வந்து அவங்க சட்டம் ஒழுங்க கடைபிடிக்கிறதுக்காக அவங்களும் சில விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது அதனால பாதிக்கப்படுறது மாணவர்களும் மாணவர்களுடைய எதிர்காலமும் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து மாணவர்களாகவோ இல்லை மாணவர்களாக போர்வைக்குள்ள வந்த ஒரு அரசியல் ரவுடிகளாகவோ இல்லை யாராவோ இருக்கலாம், அவங்க எல்லாருமே வந்து சில பிரச்சனைகளை அங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கட்டாயமா அங்க ஒரு ஃபைனல் எக்ஸாம்ன்றது தேவை. அப்படி நீங்க வந்து நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப எல்லா எக்ஸாமையுமே கேன்சல் பண்ணிடணும். எதுக்காக பேங்க் எக்ஸாம், எதுக்காக ஐஏஎஸ்க்கு ஒரு எக்ஸாம், எதுக்காக ஒரு நீட்டுக்கு எக்ஸாம், ஏன் கியூட் எக்ஸாம், இப்படி எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிடுங்க, எல்லாருமே அப்படியே ஃப்ரீயா இருந்துடலாம் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா இதற்கான முறைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முறைகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம டிஜிட்டல்ல தான் கொண்டு வந்தாகணும். ஏன்னா இப்ப நம்ம வண்டி ஓட்டுறோம், கார் போயிட்டே இருக்கு, ஸ்பீடா போயிட்டே இருக்கு, திடீர்னு பிரேக் ஆயிடுச்சுன்னா அங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. டெக்னிக்கல் இஷ்யூ தவிர ஒரு மனிதனுடைய எரர்னு சொன்னோம்னா நம்ம இதெல்லாம் ஒரு ரிப்பேருக்கு கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஒயரை எடுத்துட்டு இருக்காங்க, பிரேக் ஒயரை பிடிங்கிட்டாங்கன்னா அப்ப அது மனிதனுடைய எரர். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் எரர் ஆகட்டும், இன்னைக்கு ஏஐ உலகத்துல எப்படி எல்லாமோ வந்துட்டு இருக்கு. மனிதனுடைய மூளையே வந்து நம்ம செயல்படக்கூடாத ஒரு வகையில இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சென்டென்ஸை எழுதுறதுக்கே வந்து யோசிக்கக்கூடிய நிலைமை, உடனே அதை வந்து ஏஐல போட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்கள் மாறிட்டாங்க. தன்னுடைய மூளையையும் அவங்க யூஸ் பண்ற திறமையை இழந்துட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த கிளிப்பிள்ளை மாதிரி கேட்டுக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பிரெயின்லயே பாத்தீங்கன்னா ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் 2 பிரெயின் இருக்கு. அதை யாரெல்லாம் வந்து ரைட் பிரெயின், நான் ரொம்ப அழகா ஒரு ஆக்டிவிட்டி கூட பண்ணுவேன். அந்த ஆக்டிவிட்டியில வந்து நம்ம இப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய எந்த தம் ஃபிங்கர் மேல வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல ரைட் பிரெயின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரியேட்டிவ் பிரெயின்.
லெஃப்ட் பிரைன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாணவியர்கள் எல்லாம் மற்றவர்களுடைய இந்த அரசியல் தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய பொன்னான எதிர்காலத்தை வீணாக்கி அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து அழிச்சிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா படிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ அதை மட்டும் பார்த்தாங்கனாலே கண்டிப்பா அவங்க வந்து பாஸ் ஆயிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. தொடர்ந்து பேசும். நேர்காணல் கொடுத்த அமைக்க நன்றி மேடம். தேங்க்யூ.